இப்போ ஒரு சிலர் ஜாதகத்தெல்லாம் பார்த்த உடனேயே இதுக்கு வந்து 2 திருமணம் அப்படின்லாம் சொல்றாங்களே! ஆமா, அந்த மாதிரி ஜாதகத்த பார்த்து கணிக்க முடியுமா? ஆமா. கண்டிப்பா. இப்ப சப்தமஸ்தானம்னு சொல்றோம் இல்லையா? 7ஆம் இடம், 8ஆம் இடம். இப்போ ஒரு பெண்ணுக்கு எடுத்துட்டீங்கன்னா, 8ஆம் இடம் ரொம்ப முக்கியம். ஒரு ஆணுக்கு எடுத்துட்டீங்கன்னா, 7ஆம் இடம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 7ஆம் இடத்துல ஒரு ஆணுக்கு வந்து சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இப்படிப்பட்ட பாப கிரகங்களினுடைய சேர்க்கை அல்லது பாப கிரகங்களினுடைய பார்வை. 7ஆம் இடத்துல அது பார்வை இருந்தால், இவர்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையில கண்டிப்பா செகண்ட் மேரேஜ் வந்து இருக்கும். இதில நம்ம சுக்கிரனையும் சேர்த்துக்கணும். சுக்கிரனையுமே சுபன் நம்ம சொல்ல முடியாது. ஸோ பெண்களுக்கு 8ஆம் இடம் சுக்கிரன், செவ்வாய் சேர்க்கை, சுக்கிரன், செவ்வாய், சனி, சூரியன், ராகு, கேது. கிட்டத்தட்ட 9 கிரகங்கள்ல 6 கிரகங்கள் நமக்கு வந்து அசுப கிரகங்களாகத்தான் இருக்கு. இந்த கிரக சேர்க்கை 8ஆம் இடத்துல ஒரு பெண் ஜாதகத்தில் அமைந்திருந்தால், அவங்களுக்கும் கண்டிப்பா 2வது திருமணம் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா, அந்த தசா காலங்கள் வரும். இப்ப சூரிய தசா இருக்கு. அதனுடைய தசா காலமாக இருந்தால் மேரேஜ் கட் ஆயிரும். சுக்கிர தசா 20 வருஷம் 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு, செவ்வாயோட சேர்ந்திருக்கு. கண்டிப்பா 2வது கல்யாணம் இருக்கும். செவ்வாய் தசை நடக்கிறது, கண்டிப்பா 2வது கல்யாணம் இருக்கும். ஸோ 8ஆம் இடத்தில் சுக்கிரன், செவ்வாய், சூரியன், சனி, ராகு, கேது. இந்த கிரகங்கள் அ தனித்து இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும். அந்த அளவுக்கு பாதிப்பு இல்ல. ஆனால் சுக்கிரன், செவ்வாய் சேர்ந்திருக்குன்னா கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். சுக்கிரன், செவ்வாய், சனி சேர்ந்திருந்தால் கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த கிரக அமைப்பு இருந்தால் பாதிப்பு இருக்கும். அதனால கிரக சேர்க்கையின் காரணமாக 2வது திருமணங்களை வந்து நிச்சயமாக ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம்.